நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன டாபிக் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார், தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி பலன்களை பத்தி 12 ராசி என்பவர்களுக்கும் பார்க்கலாம். ஓகே சார். குரு அதிசாரம்னா என்னன்னு சொல்லிருங்க சார் ஃபர்ஸ்ட். குரு அதிசாரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டீங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதை அதிகமாக சில வருஷங்கள் குரு வந்து வேகமா நகரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வேகமா நகரும் போது பாத்தீங்கன்னா சில மாதங்கள் அவருடைய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுதான் அதிசாரம்னு சொல்லுவோம். அதிசாரம்னா வேகமாக நகர்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசியில் குரு இருக்காரு, அது அதிசாரமாகி சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த பயிற்சி வந்து அக்டோபர் மாதம் 31 நடக்க போகுது. அதில் இருந்து அடுத்த ஜனவரி மாதம் 24 வரைக்கும் சிம்ம ராசியிலே இருந்து ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த பயிற்சிக்கான பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பா நடக்க போகுது. கண்டிப்பா சார். ஒவ்வொரு நேயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பா சார். நம்ம சுவாசிக்கிற காற்று எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது நம்ம துலாம் ராசி நேயர்கள் மாதிரி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே பொதுவா இருப்பாங்க, நீதி, நேர்மை, நியாயம்னு. ஸோ இவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி சார் இருக்கு? இந்த துலா ராசி என்பவர்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நீதி, நேர்மை, நியாயமா இருக்கிறதுனால தான் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுவதற்கான ஒரு நேரமாக இந்த குருவின் அதிசாரம் இருக்க போகுது. காரணம் கேட்டிங்கன்னா, குரு துலாம் ராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்திற்கு அதிசாரம் பெறுறாரு. இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய நேரம். நிறைய துலா ராசி என்பவர்கள் என்னென்னா, ஒவ்வொரு விஷயத்த நம்ம செய்யணும், வாழ்க்கையில் சாதனையாளராக மாறணும். ஏன்னா நிறைய இடத்துல கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்காங்க. அதற்கு ஒரு பதிலடி கொடுத்தே தீரணும். நீங்கள் ஒரு சின்ன வயசு பையன்லேருந்து ஒரு படிக்கக்கூடிய மாணவராக இருக்கக்கூடியவர்லேருந்து நான் வந்து லைஃப்பில் கண்டிப்பாக இந்த வாட்டி மார்க் எடுத்து நான் வின் பண்ணி ஆகணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைப்பாங்க. அதேமாரி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வேலையில் நல்ல பெரிய பொசிஷனுக்கு வரணும், அதற்கான உழைப்புகள் அதிகமாக போட்டும் கிடைக்காம இருக்குது. அந்த உழைப்புகளுக்கு ஏற்ற விஷயங்கள் ஊதியம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதேமாதிரி லாபம் தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய உழைப்பை போட்டேன் சார், நிறைய முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது. கண்டிப்பாக சார். நான் நீதிமானாக தான் இருக்கேன், வெளியில் எல்லாரும் ஆஹா ஓகன் புகழ்றாங்க, ஆனால் என்னோட ஃபேமிலியில் மட்டும் எனக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது, ஒரே சண்டையாக இருக்குன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி தீர்வு கிடைக்கும் சார்? அது கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதன் மூலமாக நிறைய உதவிகள் இங்கே கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக இருக்கு. இப்போ கண்டிப்பாக சார். துலாம் பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரில் இருக்கிறத விட தள்ளி போய் இருக்கும்போது சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை வேறு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் கிடைக்குமா? இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் விழுறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போகிறது ரொம்ப ஆகச்சிறந்தது. யாரெல்லாம் துலா ராசியாக இருக்காங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு முயற்சிகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விஷயத்தை ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்களாக இருக்காங்க, வெளிநாடு போய் நான் படிக்க போகிறேன், போஸ்ட் கிராஜுவேட் பண்ண போகிறேன், டாக்டரேட் பண்ண போகிறேன், கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், வெளிநாடு போக போகிறேன், எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, வெளிநாடு போனால் தான் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் தான் எனக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்னுடைய திறமைகளுக்கு அங்கே தான் வழிகாட்டியாக இருக்காங்க அப்படின்னும் போது அங்கே போய் அதிகமாக ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு குருவின் அதிசாரம் இருக்க போகுது. கண்டிப்பாக சார். என்கிட்ட காசு இருக்குது, நான் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை எனக்காக ஒரு வீடோ காரோ வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் வாங்கலாமா? 100% வாங்கியே தீர வேண்டிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இவங்க எல்லாருமே இப்போ என்னென்னா அதான் சொன்னேன், இவங்க வந்து என்னென்னா நிறைய அசிங்கப்பட்டிருக்காங்க, அவமானப்பட்டிருக்காங்க. அதற்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி நான் ஒரு வீடு வாங்கியே தீருவேன், நான் இடம் வாங்கியே தீருவேன் அப்படின்னு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. கண்டிப்பாக துலா ராசி என்பவர்கள் அதிகமாக அடுத்த வரக்கூடிய அக்டோபர் மாதம் 31 ஜனவரி 24 ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணி குடி மாற தான் போகிறாங்க. உங்கள் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ண போகிறாங்க, பார்க்கலாம். ஓகே சார். துலாம் ராசி இருந்தாலும் கவனமாக இருக்கணும்னா என்ன சார் ஆணித்தனமாக சொல்லுவீங்க? துலா ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களால சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். அவங்க மூலயமா கடன்,
அவங்க மூலயமா ஒரு பகை வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சார், நீங்களும் துலாமா இருந்து நான் நேர்மையாக இருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கான நேரம் காத்திருக்கிறது. வணக்கம் சார். நன்றி.